தடுப்பூசி அவசியம் போட்டுக்கணும்னு சொல்ற மாதிரியே இங்க ஒரு கேங் போதை ஊசியை கட்டாயம் போட்டுக்கணும்னு நண்பருக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால பறிபோயிருக்கு ஒரு வாலிபரோட உயிர். என் புள்ள உசுருக்கு ஆபத்துன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் போதெல்லாம் அவன் ரொம்ப யோக்கியமானு கேட்டு வெந்த புண்ணிலேயே வேலை பாய்ச்சி இருக்காங்க சில போலீஸ்காரங்க. எது நடந்துடக்கூடாதுன்னு உதவி கேட்டு ஸ்டேஷன் படியேறினாரோ அது அன்னைக்கு நடந்துருச்சு. 22 வருஷமா இந்த மனுஷன் வச்சிருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வீணா போயிருக்கு. இவரோட ஒரே மகனை ஏரிக்கரையில வச்சு குத்தி கொன்னு போட்டிருக்கு ஒரு கொலைவெறி கும்பல். நடந்த கொலையோட பின்னணியில போதை ஊசியும் அதால சீரழிஞ்ச இளைஞர்களும் இருந்தது இப்போ பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கொல்லப்பட்ட இளைஞரோட பேரு ஜெமினி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கண்ணியம் நகரை சேர்ந்தவர். இந்த ஊருக்குள்ள ஜெமினிக்குன்னு சில்க்குன்னு இன்னொரு செல்ல பேரும் இருந்திருக்கு. பெருசா படிப்பு ஒன்றும் மண்டையில ஏறாததால சில்கோட அப்பா அவருக்கு அமரர் ஊர்தி வாங்கி கொடுத்து பொழைச்சிக்க ஒரு வழி பண்ணி கொடுத்திருக்காரு. தினம் தினம் சாவா பார்த்த ஜெமினிக்கு இளம் வயசுலேயே வாழ்க்கை வெறுத்துடுச்சு. ஜெமினியோட முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னா அதுக்கு ஜெமினி அவரோட நண்பர் சுனில் முகத்தை பார்க்கணும். சுனில் கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரன்னு ஏரியால ட்ரக் சப்ளையரா வலம் வந்திருக்காரு. சில நேரங்கள்ல சுனிலோட சரக்க ஜெமினியும் டெலிவரி பண்றது உண்டு. இந்த சூழல்ல தான் சமீபத்துல சுனிலையும் ஜெமினியையும் போலீசார் போதைப் பொருள் வித்த வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து மனசுடைஞ்சு போன ஜெமினியோட அப்பா வீட்டுக்கு ஒரே புள்ள எனக்கு நீ கொல்லி போட வேணும்னு உருக்கமா பேசவும் மகன் ஜெமினியும் கொஞ்சம் நிதானிச்சு தன்னோட எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜெமினி திருந்தணும்னு ஆசைப்பட்டதும் சுனில் டென்ஷன் ஆகியிருக்காரு. என் கூடவா, ஒளிமயமான எதிர்காலத்தை நான் காட்டுறேன்னு நண்பனை ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காரு. ஆனா ஜெமினி அதை கேட்கல. நண்பனோட பழக்க வழக்கத்தை மொத்தமா முறிச்சிருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்துலதான் வாழ்க்கைய பத்தின தெளிவு ஜெமினிக்கு வந்திருக்கு. தினம் தினம் பார்க்கிற ஒவ்வொரு மரணமும் பாடமா தெரிஞ்சிருக்கு. இந்த சூழல்ல தான் நண்பனை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச சுனில் ஜெமினியோட அமரர் ஊர்திக்கு இரவோட இரவா தீ வச்சு கொளுத்தி இருக்காரு. பொழுது விடிஞ்சதும் எரிஞ்சு கரிக்கட்டையான வாகனத்தை பார்த்து ஜெமினிக்கு கோபம் கொப்பளிச்சிருக்கு. ஆனா அவரோட தந்தை சமாதானம் சொல்லி ஸ்டேஷன்ல புகார் அளிக்க போயிருக்காரு. அப்போ டியூட்டியில இருந்த ஆபீசர்ஸ் உன் புள்ள மட்டும் யோக்கியமா, இன்னைக்கு அடிச்சுப்பானுங்க நாளைக்கே கூட்டு சேர்ந்துப்பாங்கன்னு அலட்சியப்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் சனிக்கிழமை சமாதானம் பேசணும்னு சொல்லி ஜெமினிய சுனிலும் அவரோட நண்பர்களும் ஏரிக்கரை பக்கம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ பழைய நண்பர்களை பார்த்ததும் ஜெமினியும் போதைப் பொருள் யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. உடம்புல சக்தி ஏறினதும் தன்னோட வாகனத்தை எரிச்சது குறித்து சுனில் கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு ஜெமினி. இதனால நண்பர்களுக்குள்ள வாக்குவாதம் முத்தி கைகலப்பா மாறியிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த சுனில் கேங் ஜெமினிய கத்தியால சரமாரியா குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெமினியோட டெட் பாடியை ஏரிக்குள்ள தூக்கி வீசின கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கு. மறுநாள் மகனை காணும்னு ஜெமினியோட பெற்றோர் ஸ்டேஷன்ல புகார் அளிக்கவும் போலீசார் அதிர்ந்து போயிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடத்தி சுனிலையும் அவரோட கூட்டாளி கார்த்தியையும் கைது பண்ண போலீஸ் மேற்கொண்டு 3 பேரை வலவீசி தேடி வராங்க. ஒருவேளை சுனில் கேங் வாகனத்துக்கு தீ வச்சப்பவே போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா ஜெமினியை காப்பாத்தி இருக்கலாம்னு உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. போதை பாதையில பயணிச்ச இளைஞர் அதிலிருந்து மீண்டு வர நினைச்சப்போ கொலை செய்யப்பட்டிருக்கிறதால இந்த சம்பவம் அரசியல் களத்திலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில எக்கச்சக்கமான இளைஞர்கள் போதை ஊசி பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அதன் காரணமா அவர்கள் அனைவருக்கும் இது ஒரு வழி பாதையா இருந்துடக்கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துறாங்க.